ஹாய் guys, குட் மார்னிங். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? குட் மார்னிங் திப்ஸே. குட் மார்னிங். குட் மார்னிங். அழகா இருக்கேடி சிரிச்சா மாதிரி. நான் இங்கே இருக்கும்போது உன்னை யார் அப்படின்னு நினைக்கிறான்? ஆண்டி பேசல காலைல இருந்து இன்னும். அன்னைக்குடி அப்போ அப்படி பண்ணக்கூடாது. இப்போ நீ வைக்கும் போது தானே கைஸ் நாங்கள் வந்துட்டு இப்போலாம் டெய்லி காலைல எழுந்திரிச்சிடும் சீக்கிரமாக இல்லை ஒரு பிளான் பண்ணி அதை எழுந்திரிச்சிருக்கோம், அதை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம். தேங்க்யூ. டெய்லி vlog challenge மாதிரி டெய்லி வேக் அப் சேலஞ்சா? நீ ஸ்டோரியில் போட்டிருந்த வீடியோ தானே? எப்போ எடுத்த வீடியோ அது? அப்போ இது ஒரு இது போயிட்டு இருந்துச்சுல வீடியோ இந்த மாதிரி. ஆமாம் செல்லாம் இது இல்லை செல்லாம் இங்கே நிறைய விஷயம் நீ தான் ஃபர்ஸ்ட் பண்ணுற. தி திங் இஸ் கண்டென்ட் கிரியேஷனில் ஒரு விஷயம் இருக்குங்க. வி கெட் இன்ஸ்பைர்ட் ஆன் அ டெய்லி பேசிஸ். அது வந்து கண்டென்ட் கிரியேஷன் இல்லை. ஐ மீன் கண்டென்ட் கிரியேஷனா இப்போ வெறுமான இந்த சோஷியல் மீடியா போஸ்ட்டு அது மட்டும் கிடையாது. கண்டென்ட் கிரியேஷன்றது எல்லா ஃபீல்டு எல்லா பிளாட்ஃபார்ம்லேயுமே ஒரு கண்டென்ட் இருக்கும், அது புதுசாக ஒன்று க்ரியேட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஓவரால் கண்டென்ட் கிரியேஷனில் வந்து நியூ இனோவேஷன்ற விஷயம் இருக்கும். அதை தாண்டி ஒருத்தங்களை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி நம்ம அதுலேருந்து ஒரு விஷயம் பண்ணுறதுன்னு ஒரு விஷயம் இருக்கும். ஓகேங்களா? ஸோ நாங்கள் நிறைய இது பார்ப்போம், இன்ஸ்பயர் ஆகும், அதுலேருந்து என்ன கற்றுக்கிட்டு அதுலேருந்து என்ன இன்னோவேட்டிவாக பண்ணுறோம் அப்படின்றது தான் எங்களோட கிரியேஷன். அந்த மாதிரி விஷயத்தில் நம்ம ஊர்லேயும் சரி நிறைய இடத்துலையுமே சரி நிறைய பேரை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி நிறைய பேர் பண்ணுவாங்க. இப்போ ஆனால் அந்த விஷயத்தில் தீப்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து இன்ஸ்பயர் ஆவா, பட் அதில் வந்து அது ஒரு இன்ஸ்பிரேஷன் எடுத்து அந்த மாதிரி வேறு என்ன புதுசாக பண்ணலாம், அதுலேருந்து ஒரு க்ரியேட்டிவிட்டி எடுத்து நம்ம அதுலேருந்து என்ன கற்றுக்கிட்டு நம்ம புதுசாக பண்ணுறோன்றது தான் நான் தீப்ஸ் கிட்ட நிறையா வாட்டி பார்த்து இன்ஸ்பயர் ஆனது. இப்போன்னு இல்லை, நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கும் போதுமே சரி நான் நிறைய வாட்டி அவர்கிட்ட சொல்லியிருக்கேன். எப்படா இருந்தேன்? நடிச்சதான் 4 years மேலே என் பெஸ்ட் ஃப்ரெண்ட்லாம் இல்லைங்க, சும்மா ஹாய். நாங்கள் ஃபஸ்ட்டு என்ன சொல்ல மாட்டோம், பிரேம் ஷாமோட மூவி ஸ்க்ரீனிங் ஒன்று இருந்துச்சு, அப்போதான் பார்த்தோம். அப்போ பார்த்து முடிக்கிறோம் ஹாய் அப்படின்றா. Jan 20 நாங்கள் ஃபஸ்ட்டு பாலி. இட் வாஸ் 5 years பேக். 5 years 6 years பேக். அப்போது ஆக்சுவலாக நான் அப்போ வந்து உங்கள்கிட்ட சொன்னதில்லை, பட் ஆனால் அப்போ நான் வந்து இங்கே பசங்கிட்டலாம் சொல்லியிருக்கேன். இங்கே பாடுறா இந்த பொண்ணு லைக் புதுசாக பண்ணல, நல்லா இருக்கல, டிஃப்ரெண்ட்டாக இருக்கல, செம்மையாக இருக்கல அப்படின்ட்டு. நிஜமாக உண்மையாக சொல்லியிருக்கேன். அது நீயே நான் ப்ரூவ் பண்ணியிருக்கேன்ல அந்த மேட்ரு முகேஷ் கிட்டலாம். எனக்கு வந்து ஒரு மாதிரி சம்மல லைக் நம்ம வந்து யோசிப்போம், நம்ம எல்லார் மாதிரியும் நம்ம பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஒரு புதுசாக ஸ்டாண்ட் அவுட் ஆகணும்னு சொல்லிட்டு நம்ம ஒரு எஃபர்ட் போட்டு பண்ணுறப்போ அது நல்லா இருக்கும்ல. அந்த விஷயம் நான் தீப்ஸ் கிட்ட நிறையா பார்த்துருக்கேன். அண்ட் ஐ எம் ஸோ ப்ரௌட் ஆஃப் யூ. பட்டு முக்கால்வாசி விஷயம் வந்து அவளே ஓனாக யோசித்து பண்ணி அதை நிறைய பேர் வந்து பார்த்து இன்ஸ்பயர் ஆகி பண்ணி தான் நான் பார்த்துருக்கேன். இவளை பார்த்து நிறைய பேர் இன்ஸ்பயர் ஆகி பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ரௌட் ஆஃப் யூ தீப்ஸு. ஒரே ஒரு டிப்ஸ் சொல்கிறேன். இஃப் யூ வாண்ட் டு டேக் அப் கான்டென்ட் கிரியேஷன் ஆஸ் யுவர் ஜேர்னி ஆர் அது ஒரு தனி கரியராக நீங்கள் ஸ்டார்ட் பண்ண நினச்சிங்க, இல்லை இஃப் யூ வாண்ட் டு பி அ பிகினர் அண்ட் ஆல் தட், லேர்ன் டு ஸ்டாண்ட் அவுட். இப்போ என் கூட ஸ்டார்ட் பண்ணவங்க எக்கச்சக்க பேர் இருக்காங்க. நான் 6 years முன்னாடி இருந்த கம்யூனிட்டி வேறு, இப்போ இருக்க கம்யூனிட்டி வேறு. பட் ஐம் ப்ரௌட் ஆஃப் மை செல்ஃப் பிகாஸ் ஐ சஸ்டெயின் ஃபார் 6 years அப்படின்றது. அப்போது வந்து நான் பார்த்து இருந்த பேர் கூட இப்போ கிடையாது. பட் நம்ம ஒரே நாளில் வந்து ஃபேமஸ் ஆகணும், ஒரே நாளில் வைரல் ஆக்கி அது கிடையாது. ஐ திங்க் அந்த குவிக் ரீச்சோட ஒரு ஸ்டாண்டர்ட் ரீச், ஸ்லோ அண்ட் ஸ்டடி ரீச் இஸ் ஸ்லோ அண்ட் ஸ்டடி. ரீச்சாக இருக்கட்டும், ஃபினான்ஷியல் ஆஸ்பெக்ட்ஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து ஸ்லோ அண்ட் ஸ்டடி. நான் வந்து 5,000 ஆரம்பிச்சேனா, 10,000 ஆரம்பிச்சேனா, அப்புறமா 50, அப்புறமா 1 lakh, அப்படி தான் அந்த ஃபினான்ஷியல் கிராஃபாகவுமே இருக்கணும் இஸ் வாட் ஐ பிலீவ். அதே மாதிரி ரீச் ஆகுமே அப்படி தான் இருக்கணும் இஸ் வாட் ஐ பிலீவ். இவ்வளோ வருஷம் சஸ்டெயின் பண்ணியிருக்கின்ற போதே ஐ எம் ப்ரௌட் ஆஃப் மை செல்ஃப். பட் தென் அதோட மெயின் ஆஸ்பெக்டே நம்ம சஸ்டெயின் பண்ண முடியும். ரீச் எல்லாருக்குமே கிடைக்கும், ஆப்வியஸாக எல்லாருமே வந்து ஒரு பாயிண்ட் ஃபிலிமில் ஏர்ன் பண்ணுவாங்க, செம்மையாக ஃபேமஸ் ஆவாங்கன்னு. ஃபேமஸ்லாம் இல்லாமல் ஒரு ஸ்டடியாக, எனக்கு ஃபேமஸ்லாம் ஆவேனாப்பா, ஸ்டடியாக போவோம் அப்படின்னு ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக நம்ம டர்ட்டில் மாதிரி போனால் கூட the only way I was able to sustain is think out of the box and stand out. இப்போ ஒரு ட்ரெண்ட், இப்போ வந்து இந்த ட்ரெண்ட் மியூசிக் எல்லாம் ரீல்ஸ்லாம் வந்திருக்கு. பட் ஸ்டார்டிங் டைம்லலாம் எது ட்ரெண்ட் ஆகுதோ அதை நான் பண்ண மாட்டேன். ஏன்னா ட்ரெண்ட் ஆகுதுன்ற போது எல்லா 100ல் 1 தான் தெரியும். நம்ம ஆனால் 1ல் 1 தெரியணும் அப்படின்னா you have to think out of the box. even if it doesn't click up. இப்போ வந்து நான் பண்ணுறேன், நான் ஒரு சீரீஸ் பண்ணுறேன்னா சில சமயம் அது ரீச்சே ஆகாது. கஷ்டப்பட்டு எஃபர்ட் போட்டு 4 நாள் 10 நாள் பண்ணியிருப்போம், ரீச்சே ஆகாது. பட் அந்த எஃபர்ட்ஸ்லேயே யூ லேர்ன் ஸோ மச். அது வந்து என்னைக்காச்சும் வேற ஏதோ ஒரு கண்டென்ட் பண்ணும்போது செம்மையாக கிளிக் ஆகும். ஆனால் நம்ம எஃபர்ட் கம்மியாக எடுத்திருப்போம். பிகாஸ் பழைய எஃபர்ட்லேயே we would have
learned so much. அப்போ வந்து ஓகே இப்போ நான் வந்து இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணேன், அடுத்த வாட்டி நான் ஸ்மார்ட் ஒர்க் பண்ணி இந்த கொஞ்சம் டைம்லேயே என்னால் அவ்வளோ எஃபர்ட்ஸ் எடுத்துகிட்டு வர முடியும்ன்றது தெரிஞ்சிடும். ஸோ எவ்ரி டைம் ஒன்லி இஃப் யூ டேக் அ ஸ்டாண்ட் ஃபார் யுவர் செல்ஃப், இல்லை நான் எல்லா மாதிரியும் பண்ண மாட்டேன், ஐ வாண்ட் டு ஸ்டே யூனிக், ஐ வாண்ட் டு ஸ்டாண்ட் அவுட் அப்படி நம்ம யோசிச்சா மட்டும் தான் நம்மளே நம்ம வந்து புஷ் பண்ணுவோம் மற்றதை யோசிக்க. ஸோ அது மொக்கையாகவே இருந்துட்டு போட்டோம், எவ்வளோ கேவலமாக வேணா இருந்துட்டு போட்டோம், அது ரீச்சே ஆகாமல் இருந்துட்டு போட்டோம், ஹிட் ஆகாமல் இருந்துட்டு என்ன வேணா இருந்துட்டு போட்டோம். பட் யூ திங்கிங் அவுட் ஆஃப் த பாக்ஸ்ன்றதே யூ ஆர் ஆக்சுவலி பெட்டரிங் யுவர் செல்ஃப் as a content creator. ஆக்சுவலி அது பாயிண்ட்டு. உங்கள் கண்டென்ட் நல்லா இருக்கோ நல்லா இல்லையோ அதெல்லாம் நீங்கள் யோசிக்கூடாது, யாரும் அதை பார்க்குறாங்களோ பார்க்கலன்ற அதை தாண்டி யூ ஷுட் ப்ரௌட் ஆஃப் யுவர் செல்ஃப். நம்மளுக்குன்னு ஒரு எத்திக்ஸ். இப்போ நான் வந்து நான் ஸ்டார்டிங்காக நானும் ஃபில்டர்லாம் போடுவேன், ஃபில்டர்லாம் யூஸ் பண்ணுவேன், வெள்ளைன்னு ஆக்குவேன், அப்படியே இன்செக்யூர் மைசெல்ஃப். அப்புறம் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் சரி எல்லாருமே தப்பு பண்ணியிருப்போம், எல்லாருமே வச்சுருவாங்க, வி லேர்ன் எவ்ரி சிங்கிள் டே. அப்போ நான் ஒரு 3 years கழிச்சு இல்லை நான் என்னன்னாலும் ஃபேர்னஸ் பிராண்டட் நான் பண்ண மாட்டேன், ஒயிட்னிங்க்கு நான் பண்ண மாட்டேன், என்னால பியூட்டி ப்ராடக்ட்ஸ் நான் பண்ண மாட்டேன், என்னாலும் நான் வந்து இந்த கேமிங் பெட்டிங் நான் பண்ண மாட்டேன், நான் எத்திக்ஸ் எடுத்தேன்னா அது இருக்கு நான் 4 வருஷமா ஃபாலோ பண்ணியிருக்கேன். அதுக்கு வந்து அவன் 10 லட்சம் கூட கொடுக்கட்டும். ஆனால் அந்த 10 லட்சம் நான் ஆசைப்பட்டு நான் எத்திக்ஸை விட்டேன் அப்படின்னா என்னால் அந்த 5 yearsக்கு 1 lakh சம்பாதிச்சிருக்க முடியாது. 5 years 1 lakh எனக்கு 10 வருஷம் கூட ஆகட்டும். ஒரே டைமில் 10 லட்சம் வாங்குறதுக்கு 10 வருஷமா நான் 1 lakh வாங்குறது இட்ஸ் மோர் பெட்டர் இஸ் வாட் ஐம் டெல்லிங் யூ. கரெக்ட் கைஸ், சிம்பிள். கண்டென்ட் கிரியேஷன் வந்து இப்போ இதுதான் எல்லா கண்டென்ட் கிரியேஷனுமே வேரி ஆகும், எல்லாரும் ஒரே மாதிரி கண்டென்ட் கிரியேட் பண்ணுறது இல்லை. அண்ட் வந்து இப்போ ட்ரெண்ட் ஃபாலோ பண்ணுறதுனால தான் நமக்கு அந்த ரீச் கிடைக்குது. லைக் நீங்கள் எல்லாமே பண்ணலாம், தப்பே இல்லை, எல்லாமே பண்ணுங்கள். பட் அட் த சேம் டைம் உங்களுக்குன்னு ஒரு விஷயம், உங்களுக்குன்னு ஒரு யூனிக்னஸ் இருக்கணும், உங்களோட கண்டென்ட்டுக்குன்னு ஒரு தனி ஒரு இது ஓகே இவங்க இந்த கண்டென்ட் செம்மையாக பண்ணுவாங்கப்பா, நான் இந்த மாதிரி கண்டென்ட்ஸ்லாம் பண்ணுவேன்ப்பா, அந்த ரெக்கக்னைசேஷன் இருக்கணும். அது வந்து உடனே வராது, எல்லாமே ஒரு டைமுக்கு அப்புறம் தான் வரும். லைக் இப்போ இருக்க ட்ரெண்ட்ஸ் எல்லாம் நான் என்ன சொல்லுவேன், யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ரீல்ஸ் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை ட்ரெண்டிங் சாங் பண்ணுறதா இருக்கட்டும், அதெல்லாம் வந்து நீங்கள் அதே மாதிரி பண்ணுறது வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அதை பண்ணி நீங்கள் இன்னும் நிறைய ஆடியன்ஸ்க்கு போய் ரீச் அவுட் ஆகுங்க. ரீச் அவுட் ஆனதுக்கப்புறம் ஒன்ஸ் அந்த நியூ ஆடியன்ஸ் உங்கள் ப்ரொஃபைல்குள்ளே வரப்போ உங்களோட யூனிக்கான கண்டென்ட் அதில் இருக்கணும். அவங்க அதை பார்த்து பரவாயில்ல இவங்க இதெல்லாம் பண்ணுறாங்களே அப்படின்ற ஒரு யூனிக்னஸ் இருந்து அதுலேருந்து அவங்க உங்களை ஃபாலோ பண்ண வைக்கணும். நீங்கள் அதுலேருந்து அவங்க வந்து உங்களை பார்த்து இன்ஸ்பயர் ஆகணும், நீங்கள் வந்து அட்ராக்ட் பண்ண வைக்கணும் ஆடியன்ஸை. ஸோ இந்த மேட்டர்லாம் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் அது இருந்தால் தான் நேம் ரெஜிஸ்டர் ஆகும். இப்போ வந்து நான் ஸ்டார்ட் பண்ணும் போதெல்லாம் அவ்வளோ கிடையாது, 10 பேர் மேக்ஸிமம். அது நல்லா தெரிஞ்சதே வந்து ஒரு 50 பேர் 10 to 50 தான் இருப்பாங்க. இப்போ வந்து எவ்ரி ஒன் ஹஸ் பிகம் கான்டென்ட் கிரியேட்டர்ஸ். ஈவன் 16-year-old 14-year-oldலேருந்தே we have so much of exposure. I'm not blaming it. இப்போ நானே வந்து ஓகே நான் இன்னும் கொஞ்சம் போய் அவங்க ட்ரெண்ட்ஸுக்கு அப்டேட்டடாக இருக்கணும், நான் அவுடேட்டட் ஆகிட்டணும்னு எனக்கு தோணுது. பட் இட்ஸ் ஆல் லேர்னிங் ப்ராசஸ் ஃபார் மீ. இப்போ நான் வந்து அப்படி அவுடேட்டடாக இருக்கிறதும் தப்புன்னு சொல்ல மாட்டேன், அப்டேட்டடாக இருக்கிறதும் தப்புன்னு சொல்ல மாட்டேன். ஓகே இட்ஸ் லேர்னிங் ப்ராசஸ், we will see what we can doன்றது தான் இப்போ என்னோட மைண்ட் செட். பட் ஆனால் இப்போ வந்து எக்கச்சக்கமான கான்டென்ட் கிரியேட்டர்ஸ், எக்கச்சக்கமான ரீல்ஸ். இப்போ நீங்கள் ரீல்ஸ் பார்க்குறீங்கனாலே எவ்வளோ நாளும் நமக்கு தெரியாமே நம்மளுக்கு டைம் போயிடும். நம்ம ஆரம்பிப்போம் சரி ஒரு 5 months தான் அப்படின்ட்டு. ரொம்ப பெஸ்ட்டான விஷயம் அது. ஆக்சுவலாக சாரி டு இன்டரப்ட், நானுமே அது இப்போ ரீசெண்டாக ஒரு 1 month to 1 month 1.5 months நான் ரீல்ஸ் எடுத்தாலே இல்லை. நான் இன்ஸ்டாகிராமுக்குள்ள வேற ஒரு ஒர்க்காக போகிறேன், பார்த்தா ஒரு 1 hour கழிச்சு தான் நான் அந்த ஒர்க்கே பார்க்குறேன். அதுக்கு நடுவில் என்னோட நான் அவ்வளோ டிஸ்ட்ராக்ட் ஆகிறேன் அந்த இதனால. அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுன்றதை நாங்கள் கற்றுட்டு இருக்கோம். இட்ஸ் நாட் அ பேட் திங். சரி அந்த அளவுக்கு வந்து கிரியேஷன்ஸ் இருக்குது, அந்த அளவுக்கு வந்து பீப்புள் ஆர் டேக்கிங் அப் கான்டென்ட் கிரியேஷன் as a full time career-ன்னும் போது I'm very happy about that. But then அது வந்து எந்த அளவுக்கு உங்களை வந்து ஸ்டாண்டர்ட் பண்ணி பண்ணலாம். 10 ரீல் பார்க்குறேன், அந்த 10 ரீல யாருன்னா ஒரு பேர் உங்களுக்கு ஞாபகம் இருக்குமான்னு சொல்லுங்க. ஆனால் அந்த பேர் ஞாபகம் வைக்கிற மாதிரி என்ன ஒரு கான்டென்ட் இருந்தால் மட்டும் தான் நமக்கு பேரையே பார்ப்போம். இல்லை ஜஸ்ட் கான்டென்ட் ஃபார் இட்ஸ் ஜஸ்ட் ஷார்ட் டேர்ம் கான்டென்ட். ஓகே நம்மளுக்கு அந்த டைம் என்டர்டைன்மெண்ட் கொடுத்தா அடுத்து, அந்த டைம் என்ன பண்ணா அடுத்து. பட் எது வந்து போய் யாரா இவங்க அப்படின்னு சொல்லி நம்ம பேர் பார்ப்போம்ல, அந்த யாரா இவங்கன்னு சொல்ற அளவுக்கு யூ ஹேவ் டு டு. இப்போ நீங்கள் எல்லா ட்ரெண்டு தான் நீங்களும் பண்றீங்கன்ற போது ட்ரெண்ட்ஸ் பண்றது தப்பு இல்லை. பட் நாட் எவ்ரி டைம் ஓகே ட்ரெண்ட் பண்ணா ரீச் ஆயிரும், ரீச் நம்ம அதுலயே ஃபோக்கஸ்டா இருந்தோம் அப்படின்னா நேம் ரெஜிஸ்டர் லாங் டேர்மா வர முடியாது. அந்த டைம்ல ரீச் இருக்கும், அந்த டைம்ல மில்லியன் வியூஸ் கிடைக்கும், அந்த டைம்ல உங்க பிராண்ட் கலர்ஸ் வரலாம், யூ கேன் earn and whatever you can do whatever you want. But to sustain it for 6 years or 10 years in long term அது போகணும்னு நினைக்கும் போது you have to stand out, you have to think out of the box. அடுத்த ஃபியூச்சர் என்னன்னு யோசிச்சே ஆகணும். அடுத்த ஒரு வருஷத்துக்கு நான் சஸ்டெயின் ஆகணும்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்றத யோசிக்கணும். யோசிச்சா மட்டும்தான் அது ஏதோ ஒரு வகையில என்னைக்காச்சும் அப்போ ஹிட் ஆனாலுமே 1 year கழிச்சாச்சும் ஹிட் ஆகும். ஏன்னா இப்போ நினைச்ச ஐடியாஸ் வந்து அடுத்த வருஷம் இருக்கிறது கிடையாது, இப்போ இருக்கிற ட்ரெண்ட் அடுத்த வருஷம் இருக்கிறது கிடையாது. 1 வீக்குக்கு ஒரு வாட்டி ட்ரெண்ட் மாறுது, மியூசிக் ட்ரெண்ட்ஸ் மாறுது, வீடியோ ட்ரெண்ட்ஸ் மாறுது, எல்லாமே மாறுது. ஸோ அப்படி இருக்கும் போது நம்ம இதாக ஃபாலோ பண்ணணும் கிடையாது, சஸ்டெயினபிளா என்ன பண்ணணும், எது வந்து நேம் ஞாபகம் வைக்கிற அளவுக்கு நம்மளுக்கு என்ன பண்ணணுன்றது மட்டும்தான் மேட்டர்.
குட்டி எக்ஸாம்பிளாகவே சொல்லிடுறேன். இப்போ அவளோட க்ரியேஷன் கண்டென்ட் ஃபார்மட் வேறு, என்னோட கண்டென்ட் ஃபார்மட் வேறு. ஸ்டார்டிங்லேருந்து நான் இப்போ வந்து என்னோட கண்டென்ட் ஃபார்மட்டை நான் கொஞ்சம் கொஞ்சமாக அப்கிரேட் பண்ணிட்டு இருக்கேன் தான் நான் சொல்வேன். ஸ்டார்டிங் வந்து என்னோட கண்டென்ட் ஃபார்மட் வெறும் டான்ஸாக மட்டும்தான் இருந்தது. நான் டான்ஸ் வீடியோஸ் பண்ணிட்டு டான்ஸ் ரீல்ஸ் பண்ணிட்டு இருந்தேன். அங்கேயுமே நான் வந்து பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்லணும்னா நான் ட்ரெண்டிங் கண்டென்ட் பண்ணுவேன். நான் ஸ்டார்டிங்லேருந்தே ட்ரெண்டிங் கண்டென்ட் பண்ணிட்டேன். நான் பண்ண கண்டென்ட் ஸ்டார்ட் பண்ண போது இந்த ட்ரெண்டிங் கண்டென்ட்ன்றது வந்து அப்போ அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. அப்போ தான் கிரியேட் ஆச்சு. என்னோட வீடியோஸ் நான் வந்து ஓனாக ஒரு சாங் எடுத்து நானே கொரியோகிராஃப் பண்ணி நானே ஆடுவேன். அது ட்ரெண்ட் ஆகும். அதை பார்த்து நிறைய பேர் பண்ணும்போது எனக்கு அது ஒரு மாதிரி சாமல நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இன்னும் நம்ம நிறையா போகலான்னு எனக்கு தோணுனதுனால நான் திரும்பி அதை அகைன் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ அந்த மாதிரி கண்டென்ட் தான். அட் த சேம் டைம் வேறு யாருனா ஒரு விஷயம் பண்ணி ட்ரெண்ட் ஆச்சுன்னா நானும் அதை பண்ணேன். அதை அடாப்ட் பண்ணி நானும் பண்ணிட்டு இருந்தேன். பட் அட் த சேம் டைம் அதை மட்டும் நான் பண்ணல. அதை தாண்டி நம்ம புதுசாக என்ன பண்ணுறோம், நம்மளோட ஓன் கொரியோகிராஃபி அதில் என்ன இருக்குது அப்படின்றது பண்ணுறது. அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டேஜ் ஓகே நம்ம டான்ஸ் மட்டும் பண்ணுவேன், நமக்கு ஆக்டிங் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அதையும் நம்ம வந்து காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன சின்ன ரீக்ரியேஷன், டைலாக்ஸ், லிப்சிங்க்கு, அந்த டப்பிங்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். ஆஃப்டர் தட் என்ன பண்ணலாம், அதுலேயே நம்ம புதுசாக பண்ணலாம் ஓனாக கண்டென்ட்ஸ் பண்ண வச்சேன். அதுக்கப்புறம் ஓன் வாய்ஸ் அவன் பண்ணதில் ஒன் திங் தட் ஐ லைக் திஸ், எனக்கு அவன் அப்போ அந்த டைமில் யூடியூப் பண்ணுறான்னு தெரியுமே தவிர்த்து நான் பெருசாக வீடியோஸ்லாம் பார்த்துருக்கேன். ஸோ அப்போது when I got to know his journey, அவன் இதுதான் எங்கேயுமே ஃபிக்ஸ் ஆகல. டான்ஸ் பண்ணனா சரி நான் கோரியா பண்ணுறேன், ட்ரெண்ட் பண்ணா ட்ரெண்டும் பண்ணுறேன், ட்ரெண்ட் இல்லைனாலும் நான் பண்ணுறேன். அடுத்து லிப்சிங் வீடியோஸ் ஓகே ஐ மீன் அப்போ இருந்த சோ கால் கிரிஞ்ச் வீடியோஸ்னாலும் நான் பண்ணுறேன், கிரிஞ்ச் இல்லைனாலும் நான் பண்ணுறேன். அடுத்து வந்து சரி ஓகே இப்போ நான் எவனால் தான் இது பண்ணிட்டே இருக்கிறது, ஓன் வாய்ஸை ரொம்ப கான்டென்ட் யோசிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்லவே பார்த்தாதான் தெரியுது they actually made short film, like not exact short film, பட் ஆனால் ஓன் வாய்ஸ் அண்ட் ஓன் இதை நீங்கள் நடிக்கும் போது மட்டும்தான் ஆக்சுவலாக அது ஆக்டராகவே வெளில வரும். அது வரைக்கும் நம்ம ஒருத்தவங்க இமிட்டேட் தான் பண்ணுறோம். இப்போ டப் ஸ்மாஷும் சரி, நம்ம டிக்டாக் பண்ணிட்டு இருந்த டைம்லையும் சரி, we were just imitating what we saw. எதுவுமே வந்து நம்ம யோசிச்சு அப்படின்றது கிடையாது. பட் நான் காலங்கள் போனதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது ஓகே வாட் ஆக்டர் ஆக்சுவலி நீட்ஸ். நம்ம யோசிக்கணும் இந்த சிச்சுவேஷன்ல ஒரு நேச்சுரலா நம்ம என்ன பண்ணுவோன்றது. நம்ம என்னோட இப்போ நான் நடக்கிறேன்னா நான் எப்படி நடக்கிறேன்றது நானே அப்சர்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அது வந்து நான் கனால ஆரம்பிச்சேன். பட் தென் once I got to know him, I saw him doing it 3 years முன்னாடியே. யூடியூப்லேயே வந்து அவங்க இது மாதிரி பண்ணுறது அந்த மாதிரி பண்ணுறது. அது என்ன லைக் ஓகே அப்போ இவன் வந்து லிப்சிங் வீடியோஸ் மட்டும் பண்ணல, இவன் வந்து என்னெல்லாம் வருதோ எல்லாமே பண்ணியிருக்கான். ஸோ தட்ஸ் வாட் ஹஸ் brought him here. எனக்கு இதுதான் கரெக்ட், எனக்கு இதான் வரும், இதான் வராதுலாம் இல்லை, வருதோ வரலையோ நான் எல்லாத்தையும் பண்ணுறேன், எல்லாத்தையுமே ட்ரை அப்படின்ற ஒரு இன்டென்ட் வந்து எனக்கு வந்தது. எனக்கு வந்து நான் எல்லாத்தையுமே ட்ரைலாம் கிடையாது, எல்லாத்தையும் கால் வச்சு எனக்கு ட்ரை கிடையாது. என்னை பொறுத்தவரைக்கும் நான் பண்ணா இல்லை ஃபுல்லாக பண்ணணும்ப்பா, அது ஃபுல் ஃபோக்கஸாக இருக்கணுன்றது என்னோட மைண்ட் செட். பட் ஆனால் அவனோட மைண்ட் செட் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. எனக்கு வருதோ வரலையோ நான் எல்லாத்தையும் ட்ரை பண்ணுவேன், ஏதாவது ஒன்று கிளிக் ஆகும். இஸ் வாட் ஹீ பிலீவ்ஸ் இன். ஆக்சுவலி ட்ரைன்ற மேட்டர் தான் ரொம்ப முக்கியம். எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் ட்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். அது வருதோ வரலையோ அதெல்லாம் செகண்ட், ட்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் நான் அதை எப்போவுமே ஃபாலோ பண்ணது என்னென்னா, ஒரு விஷயம் லேர்ன் பண்ண கற்றுக்கோங்க. லேர்ன் நிறைய பேர் பண்ணுவாங்க. ஒரு விஷயம் நம்ம பண்ணுறது தப்பு, அதை மாற்றிக்கோன்னு சொல்லும்போது அதை கற்றுக்க, அதை அக்செப்ட் பண்ணிக்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு நிறைய இடத்துல அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அதை நான் எல்லா இடத்துலையுமே ஃபாலோ பண்ணுவேன். இப்போ நான் ஒரு விஷயம் பண்ணுறேன் என்று யாருன்னா வந்து இல்லை இது இன்னும் இந்த இடத்துல பெட்டர் பண்ணிக்கலாமே, இல்லை இது இந்த இடத்துல நீ இன்னும் கொஞ்சம் வேறு மாதிரி எடுத்து போய்க்கலாமேன்னு சொன்னால் அதை நான் அக்செப்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு அதை எப்படி கொண்டு போகணும், இல்லை நெக்ஸ்ட் நம்ம அந்த மிஸ்டேக்கை பண்ணால், மிஸ்டேக்குன்னு சொல்ல மாட்டேன், இம்ப்ரூவைஸ், அதை நம்ம எப்படி இம்ப்ரூவைஸ் பண்ணணும் அப்படி தான் அப்படின்னு சொல்லி நான் யோசிச்சு அதையுமே பிளான் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவேன். இப்போ நாங்கள் பேசுறது வந்து நாங்கள் ரொம்ப ஷ்ரிங்க் பண்ணி பேசுகிறோம். இல்லை சொல்ல வேண்டியது நிறையா இருக்குது. நிறைய பேர் யோசிக்கலாம் கண்டென்ட் கிரியேஷனால இப்படி ஆயிடலாம் அப்படி ஆயிடலாம். ஏன்னா இப்போ கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் நிறையா வராங்க வெளியில். என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே கண்டென்ட் கிரியேட்டர். நீங்கள் நிறைய பேர் என்ன ரீல்ஸ் பார்த்தா அவங்க எல்லாருமே கண்டென்ட் கிரியேட்டர். ஸோ எக்கச்சக்கமான பேர் இருக்காங்கன்ற போது யார் இது எவ்வளோ சீரியஸாக எடுத்துகிட்டு எவ்வளோ தூரம் அவங்க கரியராக எடுத்துகிட்டு போகிறாங்க, அவங்க ஃபியூச்சர் இதில் பார்க்குறாங்கன்றது எனக்கு தெரியல. இன்கேஸ் உங்களில் யாருன்னா அந்த மாதிரி இருந்தீங்கன்னா ஸ்டார்ட் எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிச்சிருங்க இப்போலேருந்து. ஏன்னா நாங்கள் வந்து கண்டென்ட் கிரியேஷன்றது வந்து நீங்கள் பார்க்குறது மட்டும் கிடையாது. நீங்கள் பார்க்குறது எல்லாமே வந்து எல்லாரோட அப்ஸ் மட்டும் தான் பார்த்துட்டு இருக்கீங்க. நீங்கள் டவுன் யாரோட டவுனுமே நீங்கள் பார்க்கல. ஏன்னா யாரோட டவுனுமே யாருமே காட்ட மாட்டாங்க. எல்லாருமே அதுலேருந்து அந்த டைமில் வந்து தனியாக நம்ம கண்டுக்கே தெரியும். டவுன்ஸ் தான் அவங்க காணாம போயிடுவாங்க, நம்ம அவங்க தேடக்கூட மாட்டோம். மேக்ஸிமம் என்ன ஒரு 2 மாதம் தேடுவோமா, எங்கடா போனாங்க அந்த கிரியேட்டர்னு தேடுவோம். ஏன் அப்படின்னா அடுத்த கிரியேட்டர் வந்தா பார்த்துட்டு போயிடுவோம். நம்ம அதுக்குள்ளே அடுத்த கிரியேட்டர் வந்தா தாண்டி அடுத்த கிரியேட்டர் கண்டென்ட் கிரியேட்டர்ன்ற போது இப்போ எக்கச்சக்கமான இப்போ ஒருத்தங்க இல்லைன்னா இன்னொருத்தங்க இருக்காங்க என்டர்டெயின் பண்ணாது. ஸோ நிறைய பேர் இந்த பிளாட்ஃபார்மில் இருக்கும்போது நம்ம அதை வந்து குறை சொல்ல முடியாது, என்னடா எல்லாம் வராங்கன்னுலாம் சொல்ல முடியாது. நீ உன் வேலையை பாரு, நீ உன் வேலையை ரெகுலராக பாரு, நீ என்டர்டெயின் பண்ணிட்டு இருந்தியா இப்பவும் பண்ணு, ஃபியூச்சர்லையும் பண்ணு. அவங்கள பண்ணுறதுக்காக என்னென்ன ஸ்டெப் எடுக்கணுமோ நீங்கள் அதை எடுங்க அப்படின்றது தான் பாயிண்ட்டு. ஸோ அப்ஸை மட்டும் பார்த்து நம்ம இதில் போயிடலான்ற மாதிரி யோசிக்காமல் அதில் நிறைய டவுன்ஸ் இருக்குது. ஃப்ராங்க்லி ஸ்பீக்கிங் நான்லாம் அவ்வளோ நிறைய டவுன்ஸ் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். தீப்ஸ் அவ்வளோ கிரிட்டிக்ஸ் ஃபேஸ் பண்ணியிருக்கா.
எக்கச்சக்கமாக இருக்குது. நாங்கள் மேபி இன்னொரு நாள் வந்து இதை பற்றி ஒரு ஃபியூச்சர் ஃபுல் டீட்டெயில் வீடியோ போடுறோம். ups and downs, anywhere நம்ம ups and downs இருக்க தான் செய்யும். The only thing you have to have is நான் இதுல என்ன பண்ண போறேன், எனக்கு நான் என்ன பண்ண போறேன், என்னோட ஸ்டைல். have your own style, have your own niche. அவ்வளவுதான். நான் இதுதான், என்னால இதுதான் பண்ண முடியும். நான் வந்து எல்லாத்தையும் இதை ட்ரை பண்றேன், அதை இவங்க பண்ணா யாரையுமே காப்பி பண்ண வேணாம், யாரையுமே வந்து இது பண்ண வேணாம். உங்க ஜர்னி 100 பேர் வேணா இருந்துட்டு போட்டாங்கன்னா ஒன்ன மாதிரி நீ மட்டும் தான் இருப்ப. ஸோ ஸ்டே இன் யுவர் ஒரிஜினாலிட்டி. எஸ், இதோட எசன்ஸ் நான் ஃபீல் பண்ணியிருக்கிறதுனால சொல்கிறேன். எல்லாம் நான் இன்னும் நான் டீட்டெயிலாக நிறைய விஷயம் நாங்கள் அதை பற்றி பேசுகிறோம். இப்போ யதார்த்தமாக காலையில் உட்காந்து திடீர்னு பேசிகிட்டு இருக்கும்போது சரி ஓகே அதை அப்படியே உங்ககிட்ட ஷேர் பண்ணலாமேன்னு ஷேர் பண்ணிட்டோம். தீப்ஸே, நம்ம டீமுக்கு வந்து நம்ம புதுசாக ஒரு அப்கிரேட் ஆகிருக்கோம். என்னன்றது நான் நேற்று வீடியோ எடுத்து வச்சேன், அதை நீங்கள் பார்த்துட்டு வாங்க. கேஸ் இப்போ டைம் வந்து 3:30 கிட்ட ஆக போகுது. ஏன் முடிச்சிருக்கோம், ஏன் வீடியோ எடுத்துட்ருக்கோன்னா நம்மளோட புது லேப்டாப் வந்துடுச்சு. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஹாய் ப்ரோ. நான் ஏன் பயந்து யாரோ என் பக்கத்தில் தூங்கிட்டு இருக்க மாதிரி அமைதியாக பேசிட்டேன்னு தரல. பட் நைட்டுன்றதுனால பேசிட்டேன் போல. எஸ், பட் ஃபைனலாக வந்துடுச்சு. ஜாலியாக தான் எனக்கு ஒரு மாதிரி. ஓகே கேஸ், நான் இப்போ போய் தூங்குறேன். அப்புறம் வந்து நாளைக்கு காலையில் வந்து சந்திக்கிறேன். ஓகே பாய் கைஸ். இப்போ வந்து எங்கிட்ட ஆல்ரெடி ஒரு மேக் இருக்குது, அதை நாங்கள் எடிட்டிங் தான் யூஸ் பண்ணிருந்தோம். அதை தாண்டி இப்போ நம்ம ரெகுலர் வீடியோஸ் போடுறதுனால இன்னும் அடுத்து ஃபர்தராக பண்ண போகிற ப்ராசஸ்னால நமக்கு தேவைப்பட்டது. ஆல்ரெடி வி ஹாவ் அ சிஸ்டம். அதில் இன்வெஸ்ட் பண்ணுறது போல இதில் இன்வெஸ்ட் பண்ணுறது எங்களுக்கு பெட்டர் ஆப்ஷனாக தோணுச்சு. அதனால் வந்து நம்ம டீமுக்குன்னு புதுசாக இன்னொரு லேப் வாங்கினோம். மெயின் மேட்ரு என்னென்னா அது டோட்டலி வந்து குட்டி தான் ஃபுல்லாக யூஸ் பண்ண போகிறோம். குட்டிக்கு தான் அது கொடுக்க போகிறோம். நாங்கள் பேசியிருந்தோம், நம்ம இந்த மாதிரி வாங்க போகிறோம், இந்த மாதிரி பிளான் இருக்குன்னா பேசியிருந்தோம். பட் அவனுக்கு இது வரைக்கும் எதுவுமே தெரியாது. அவனுக்கு இது சர்ப்ரைஸ் தான். வாங்க போறோம்னு தெரியும், பட் வாங்கிட்டோன்றது தெரியாது. ஸோ சர்ப்ரைஸ் தான். So another thing in content creation is know the importance of investment and manpower. இது வந்து நான் இப்போ ரீசெண்டாக லேர்ன் பண்ண ஒரு விஷயம். how much ever you invest, அதுலேருந்து தான் you reap out of it. ப்ராபபிள் இருக்குல்ல, reap what you sow அப்படின்றது. ஸோ நம்ம விதைச்சா மட்டும்தான் அதில் வந்து நம்ம ரீப் பண்ண முடியுன்றது தான் அது மேட்டர். ஸோ அதுவே நான் வந்து எனக்கு இப்போ தான் வந்து ரீசெண்டாக ரியலைசிங், ஓகே வி ஹாவ் டு இன்வெஸ்ட் பண்ணால் தான் வந்து இதுலேருந்து ரிசல்ட்ஸ் கிடைக்கும். நான் ஜஸ்ட் முன்னாடி டைம் அண்ட் எஃபர்ட்ஸ் மட்டும் தான் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் தான் ஐ ஸ்டார்ட் டு லேர்ன் தி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் இன்வெஸ்டிங் மணி அண்ட் கெட்டிங் அவுட் ஆஃப் இட். இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் இன்வெஸ்டிங் அண்ட் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் மேன் பவர். நம்மளே எல்லாத்தையும் பண்ணிக்கலாம்ன்ற போது எனக்கு வந்து அது ரொம்ப எக்ஸாஸ்ட் ஆயிடுச்சு. அதை பற்றி நான் இன்னும் நான் பேசுகிறேன். பட் நான் ஒரு தனி யூடியூப் சேனல் ஆரம்பிச்சேன்னா ரியல் டாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் வரேன். கைஸ், இப்போ தீப்ஸ் ஒரு மேட்டர் சொன்னால தனியாக ஒரு சேனல் ஆரம்பிக்கலான்ற மாதிரி அந்த பாயிண்ட். அதை பற்றி உங்கள் ஒப்பீனியன் என்ன? சேனல் ஆரம்பிக்கணுன்ற விஷயத்தை பற்றி நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இந்தா இது ஒன்னே வந்து உங்களுக்கு காசு நிறையா வந்துருச்சுப்பா, பார்ப்பா மேக்லாம் வாங்கிட்டாங்க அப்படின்லாம் யோசிக்காதீங்க. சிம்பிள் திங். எங்களுக்கு இது வந்து இன்வெஸ்ட் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. ஸோ கரெக்டான ப்ராடக்ட்டில் நம்ம இப்போயே இன்வெஸ்ட் பண்ணால் அது இன்னும் நிறையா ரொம்ப வருஷம் யூஸ் பண்ணிக்கலாமே அப்படின்றதுனால தான் இதில் வந்து இஎம்ஐ போட்டு வாங்கியிருக்கோம். நீ சொன்ன மேட்டர் தான். அதான் சொன்னல, இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் மேன் பவர். அதுக்காக மட்டும் சரி ஓகே பண்ணலாம். சரி இப்போ இல்லைனாலுமே somehow it's going to be useful அப்படின்றது தான். இல்லை லாஸ் ஆனாலும் பரவாயில்ல, பட் யூ பி ரீப் அவுட் ஆஃப் இட் சம்திங் ஆர் தி அதர். இப்போ சொன்ன மாதிரி தான், உங்களுக்கு எதில் கரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணணும்னு தோணுதோ நீங்கள் அதில் பண்ணுங்கள். அது கரெக்டாகுதோ தப்பாக நடக்குதோன்றது மேட்ரு இல்லை. பட் நம்ம யோசிக்கும் போது நம்ம கரெக்டாக பட்டுச்சுல, அவ்வளோதான். அதுக்கு டப்புன்னு முடிவு. ஆமாங்க, அதான் சொல்கிறேங்களா. இதை பற்றி டீட்டெயிலாக பேசணும்னா வேறு இன்னும் ரொம்ப டீட்டெயிலாக பேசணும், ப்ராப்பராக ரொம்ப டீட்டெயிலாக பேசணும். ஸோ அதை நம்ம இன்னொரு நாள் பேசிக்கலாம். இப்போ ஃப்ரீயாக விடுங்க. இப்போ வந்து புது லேப்டாப் வந்துருச்சு. ஆக்சுவலி ஜாலியாக இருக்குடி. ஒரு ட்ராவல்ஸில் வந்து லேப்டாப்னாலே ஜாலியாக இருக்கும். மேக்லாம் ஐயோ மேக்குப்பா அப்படின்னு இருக்கும். இப்போ வேறு மேக் போட்டு ப்ரௌட் ஆஃப் யூ டூ. கைஸ், டி இஸ் பேக் டு ஃபார்ம். மொதல் மாதிரி திரும்பியும் பார்ப்பீங்க. நீங்கள் எல்லாத்தையுமே பார்ப்பீங்க. முக்கியமான விஷயம், குட்டி வந்துட்டான். அவனுக்கு நான் லேப்டாப் வாங்கின விஷயம் தெரியாது. நான் எதார்த்தம் போகிற மாதிரி எதார்த்தமாக போய் டே குட்டி லேப்பில் ஒரு ஒர்க் இருக்குது ஓப்பன் பண்ணுறான்னு சொல்கிறேன். ஏன்னா நம்ம பழைய லேப்டாப்பு புது லேப்டாப் ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ அவன்கிட்ட சொல்கிறேன், அவன் ஓப்பன் பண்ணோன்னு அவன் ரியாக்ஷன் பார்க்கலாம். நீ அப்படியே விளாக் எடுக்கிற மாதிரியாவா? சரியா? இங்கே நின்றுக்கோ குட்டி. ஒரு வருஷம் லேப்டாப் ஓப்பன் பண்ண லாங்குவேஜ்லாம் கேட்குதா?
என்னடா சொல்கிற? ஏன் லாங்குவேஜ்லாம் கேட்குது? ஏன்னா ஃபஸ்ட்லேருந்து ரோடு பாஸ்வேர்ட் போடு. ஏன் இது ஃபஸ்ட் டைம் கேட்குது? கண்டினியூ கொடு. ஒரே ஒரு செகண்ட். நாட் நோ கொடுத்துடலாம். சைன் இன் வித் யுவர் ஆப்பிள் ஐடியா. பார்த்துட்டான் கேமராவை. ஏய் லேப்டாப்பை நல்லா பாடுறா. புதுசானா? ஏன்டா இவ்வளோ மரமண்டையாக இருக்க? நான் தெளிவா சொன்னேன் அதான் கேட்பான்னு. குட்டி ஐ நோ யூடா குட்டி. இங்கே வாயேன், ஒரே ஒரு சரி வாயேன். ஏண்டா ஒரே ஒரு செகண்டு. இந்த லேப்டாப்பில் கிளியராக என்டர் பட்டன் வேறு மாதிரி இருக்கும். இந்த இடத்துல டிஸ்பிளே வருது, இது தெரியுது அவனுக்கு. டிஸ்பிளேல இதெல்லாம் தெரியுது அவனுக்கு. இங்கே மேக்புக் ப்ரோன்னு வரைக்கும் எழுதியிருக்கு. அது கூட தெரியாமல் இருக்கு. அது அட்லீஸ்ட் ஆப்பிள் ஐடி ஃபர்ஸ்ட்லேருந்து கேட்குது தீப்ஸு. அப்பயும் அவன் எல்லாம் ஏன்னா கேட்குது. தெளிவா சொன்னேன் இவன் இந்த பிளான் வந்து நான் ஓப்பன் பண்ணி சரி நான் ஓப்பன் பண்ணி நேச்சுரலாக போகிறேன் அப்படின்னா நீ வேணா பரா அவன் பார்த்து புதுசா இருக்கு. ஏன்னா நான் சைன் ஃபர்ஸ்ட்ல இருந்து கேக்குதுன்னு சொல்லிட்டு உட்கார்ந்து சொன்னேன். காலைல தான் அதே மாதிரி தான். சூப்பர்ரா. இல்லனா சரி ஓகே. ஏன்னா என்டர் இல்லை இன்னொரு ஹைலைட் என்ன தெரியுமா? அவன் என்டர் அழுத்துறான். வழக்கமாக அதில் என்டர் அழுத்துனா அதே மூமெண்ட்டில் அழுத்துறான். பார்த்து அதில் ஷிஃப்ட்டு தான் அழுத்துது. அது கூட கவனிக்கல. ஏன்னா அது வர மாட்டேங்குது அப்படின்றான். வேண்டா இல்லைண்ணா நம்மள்தான் இப்படி தானா இருக்கும். எடுத்துகிட்டு வந்து காமிக்கட்டா டிஃப்ரென்ஸு? இதே சைஸ் தான், ஆனால் சைஸ் டிஃப்ரென்ஸ் இல்லை. செக். I know you. I was right. 1 point to you. Thanks. இதுதான் மட்டும் சர்ப்ரைஸ் பண்ணனும்னா என்கிட்ட ஐடியா கேளுங்க. ஏன் மட்டும் நீ ஏன் சர்ப்ரைஸ் பண்ற? அவன்கிட்ட கற்றுக்கிட்டு விட்டு எங்கன்னா சரக்கலான்னு பார்த்தேன். என்னண்ணா அதான் அவன் ஆனால் எதிர்பார்க்கவே இல்லைண்ணா. இது கங்க்ராச்சுலேஷன்ஸ் கைஸ். சென்னை உட்காந்துருக்க? இல்லைண்ணா இன்னும் அக்செப்டே படிக்க முடியலண்ணா. சைன்இன் பண்ணிடு. உன்னோட ஆப்பிள் ஐடியை சைன்இன் பண்ணிடு. சரி ஓகே பண்ணுறேன். கொஞ்சம் டைம் கொடுங்க. இது ஆக்சுவலாக எங்களுக்குலாம் ஒரு பெரிய விஷயம். நான் சொன்னேன்ல காலையிலேயே. ஹாப்பி. இப்போ நான் ஹார்ட் ஒர்க்குக்கு he deserves every bit of this and even more, but yet to come. சன்ஸ்கிரீன் போட்டுருக்கேன். நான் காலையில் தான் சொன்னோம் நம்ம டீமோட தான். பட் ஆனால் மெயினாக குட்டிக்கு தான் அந்த லேப்டாப்பு. குட்டி தான் வச்சுப்பான், குட்டியோட தான் அப்படின்னு சொல்லி மணி அடிக்குது பார்த்தியா? கங்க்ராச்சுலேஷன்ஸ். கங்க்ராச்சுலேஷன்ஸ். நீ இனிமே மேக் ஃபெலோடா. வீட்டுக்கு போகும்போது மேக் எடுத்துட்டு போகலாம், இங்கேருந்து அங்கே போகும்போது மேக் எடுத்துட்டு போகலாம். எங்கேயோ வச்சுட்டு போனோம்லாம் அவசியம் இல்லை. ஓ மேக்கு எங்கே வேணா போகலாம், எப்படி வேணா வைக்கலாம், எங்கே வேணா சுற்றலாம். பாருங்க நீ அழுவுடாதீங்க என்ன. மேக் ஃபெலோ. என்னண்ணா இல்லை he deserves it guys. ஹோலாட்டடா மனசார சொல்கிறேன், he deserves it. All the best. தேங்க்யூ. இதுக்கப்புறம் இன்னும் அதிகமாக ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எடுத்து காட்டுறோம். நீ டென்ஷனா? 9.7. எல்லாத்துலேயுமே ஃபஸ்ட் பெஞ்ச் தான் போல. நான் வந்து 8.0 மார்க்ஸ். ஆனால் நான் இங்கிலீஷ் எக்ஸாம் முன்னாடி மாநாடு மேலே அதை பார்த்து போகிறேன். அப்புறம் அங்கே D2 வச்சாங்க. DTHன்னு ஒன்று இருக்குது. அது வெறும் கவர்மெண்ட் சேனல் வரும். கலைஞர் டிவி வந்து ஆக்சுவலாக கவர்மெண்ட் சேனல் ஸ்டார்ட் பண்ணப்போ. இப்போ என்னன்னு தெரியல. ஒரே ஒரு தமிழ் சேனல் தான் நாட்டில் கலைஞர் டிவி மட்டும் தான் வரும். எஃப்எஸ் ஷோஸ் மட்டும் தான் பார்த்துருக்கேன். ஃபஸ்ட்லாம் கலைஞர் டிவி ஃப்ரைடே ஆனால் புது படம் போகலாம் தெரியும்ல. கலாமல் நிறையா இருக்கும். ஆனால் நான் 10th இது ஹைலைட்னா இது எல்லாத்தையும் பார்த்து நான் 10th எப்படி பாஸ் ஆனேன்னு எனக்கு தெரியல. நான் வந்து ஆஃபலி வரைக்கும் ஃபெயில், எல்லாம் ஃபெயில் ரெண்டாக இருந்துச்சு. அப்புறம் எங்கள் அம்மா போயிட்டு லெட்டர்லாம் எழுதி கொடுத்து நான் அப்படின்னா பாஸ் பண்ண வச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு வைஸ் பிரின்ஸ்பல்ட்லாம் கொடுத்துட்டு வந்தாங்க. அப்புறம் 3 months டேபிள் மினிட்ஸ்லாம் கிளிக் பண்ணிட்டு 10th வந்து நல்ல மார்க் எடுத்தா ஸ்கூட்டி, மேக்ஸில் சென்டம் எடுத்தா ஹேர் ட்ரையர் அப்படின்னா. அப்போ தான் ஃபஸ்ட்டு ஹேர் ட்ரையர் பிங்க் கலரில் ஃபிலிப்ஸில் ஒன்று வரும், அதுதான் சொன்னாங்க. அதுக்கப்புறம் ரெண்டுமே வாங்கிட்டேன். அப்போ தான் டியோ வாங்கினேன். அந்த ஒயிட் டியோ ஒன்று இருக்கும்ல, அந்த ஒயிட் டியோ வந்து நான் 10th மார்க் வாங்கினேன். எங்கள் அப்பா மார்க்லாம் வாங்கிட்டு ஜாலியாக அப்பா அப்படி பண்ணாங்க.
10th எனிவே 11th உனக்கு லைசன்ஸ் இல்ல 12th பார்த்துக்கலான்ட்டு அப்புறம் எங்க அம்மா சண்டை போட்டு அதில் ப்ராமிஸ் பண்ணதான் நீங்க வந்து அவளை சொன்னீங்க அதுக்காக தான் அவளை படிச்சு மார்க் வாங்கியிருக்கா அவளை வாங்கி கொடுங்க அப்படின்ட்டாங்க. அப்புறம் தான் நான் கற்றுக்கிட்டு சும்மா இந்த கடைக்கு போறது தயிர் வாங்கிவா அது வாங்கிவான்னு சொல்ல போதெல்லாம் டியோவில் போவேன் ஜாலியாக அப்படியே கெத்த போவேன். எங்கள் வீட்லேயும் ப்ராமிஸ் பண்ணாங்க 10th நீ பாஸ் ஆகிட்டனா மார்க்லாம் இல்லை பாஸ் ஆகிட்டேன்னா ஹைலைட்டாக நான் பாஸ் ஆனது எப்படி தெரியுமா பேஜ் ஃபுல்லாக ஃபில் பண்ணி வச்சிருவேன். ஸ்பெஷாலிட்டியாக தான் எல்லா எக்ஸாமும் இண்டெக்ஸ் மறக்காமல் படிச்சு போவேன். அதை வச்சு நான் இண்டெக்ஸ்னா ஸ்டார்டிங்கில் இருக்கும்லடா டாபிக்ஸு அந்த மேட்ரு மெயினாக படிச்சுப்பேன். எல்லா சாப்டர்லேயும் ஒரு 6 மார்க்ஸ் படிச்சுட்டு போயிடுவேன். எந்த கொஷின் அந்த மாதிரி மேட்ச் பண்ணி எழுதிடுவேன். ஆனால் கொஞ்சம் என்ன சொல்ல புரிஞ்சுக்கிற நாலேஜ் இருந்ததுனால அடிச்சு விட்டேன் எல்லாத்தையும். ஆன்சர்ஸ்லாம் கரெக்டாக வந்து 8.0 வாங்கிட்டேன். அவ்வளோ இல்லையா நான் வந்து காலேஜில் ஃபர்ஸ்ட் இயர் வந்து யூனிவர்சிட்டி டாப்பர், அப்புறம் செகண்ட் தேர்ட் இயர்லாம் ஆகலை. அப்படியே போக போக கொஞ்சம் மீடியா ஃபீல்டு அப்படி இப்படின்னு கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டேன் நிறைய. அப்போ தான் டேபிள் எனக்கு ஸ்குவிட் பண்ணேன். டேபிள் எனக்கு ஸ்குவிட் பண்ணோடனே டிசிப்ளின் போச்சு எல்லாம் போச்சு. ஏன் தீப் சார் சரி அவங்க வீட்டில் 10th பாஸ் ஆனால் ஸ்கூட்டின்னு சொல்லி சொன்னாங்களே எங்கள் பாஸ் வீட்டில் ஆனாலமா வாங்கணும். உங்கள் வீட்டில் நீ பாஸ் ஆனால் போதும் 10th பாஸ் ஆனால் வந்து ஃபோன் வாங்கி தரேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சரி ஓகே அப்படின்ட்டு நம்ம பாஸ் ஆகுன்றது எனக்கு தெரியாது. நான் அதுக்குள்ளேயே பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். 8th பாஸ் ஆனால் ஆர்மியில் என்னென்ன ஜாப்ஸ்லாம் அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கேன் யூடியூப்ல ரன்னிங். ஓகே இந்த ஸ்பீடில் ஒன்றா இவ்வளோ கால்குலேஷன் இருக்கும், இந்த ஜம்பிங்க்கு வந்து இந்த இடத்துல இருந்து இத்தனை ஸ்டெப்ஸ் எடுத்தால் இவ்வளோ விடுத்து வந்து ஜம்ப் பண்ண முடியும் அப்படின்லாம் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கேன் யூடியூப்ல உட்காந்து. அப்பதான் யூடியூப் வந்து புதுசு பார்த்தா பாஸ் ஆகிட்டேன். அவன் வந்து பாஸ் ஆனவன் என்னாச்சு அப்படியே ஆர்மியில் வந்து ஜாப்ஸ் ஆஃப்டர் 10th என்ன ஆர்மி அப்படின்னு சர்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஃபோன் தாங்கன்னு கேட்குறேன். ஃபோன் வாங்கி தரேன்னு சொன்னீங்களா தாங்கன்னா பழைய ஃபோன் ஒன்று வச்சுருந்தாங்க 6690 அது ஒன்று ஃபோன் அதை எடுத்து கையில் கொடுத்துட்டாங்க. 6690 நம்ம கார் நம்பர்ல அது சாரி கைஸ் ஒரு ஃபோன் ஒன்று இருந்தது அந்த ஃபோனை கொடுத்துட்டாங்க ஏமாத்திட்டாங்க. நான் அக்கா மாமா இவன் பேசி அப்புறம் தான் எங்களுக்கு தெரிய வந்துச்சு இவனும் 11th கெமிஸ்ட்ரி ஃபெயிலு, எங்கள் மாமாவும் 11th கெமிஸ்ட்ரி ஃபெயிலு. நானும் என் அக்காவும் யோசிச்சிட்டோம் நாங்கள் வாழ்க்கையில் 11th ஃபெயிலான பசங்களை கல்யாணம் பண்ணி போய் யோசிச்சதே கிடையாது. ஆனால் டெஸ்டினி எங்கே வந்து நிறுத்தியிருக்கு பார்த்தீங்களா தங்கமான கெமிஸ்ட்ரியில். அதாங்க நானும் அண்ணாவும் வந்து கெமிஸ்ட்ரியில் அங்கே ஃபெயில் ஆனாலும் இந்த கெமிஸ்ட்ரியில் ஃபெயில் ஆக மாட்டோம். நான் என்ன சொல்கிறேன் முரளினா கைஸ் என்கிட்ட ஒருத்தர் ரொம்ப நாளாக மாலுக்கு கூப்பிட்டு போங்கன்னு சொல்லிட்டே இருக்கிறான். ஸோ இன்றைக்கி அவனை மாலுக்கு கூப்பிட்டு போகலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். டேய் மொட்டை ஏன் தொப்பி போட்டிருக்க? தொப்பி ஆக்க வேண்டியதானே? ஹலோ தொப்பி வேணாண்டா தக்ஷய் அவ்வளோதான் அப்படியே விடு. ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வா. ஓகே பாய். சரிம்மா போயிட்டு வரோம் பாய். ஏறி 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 இன்னைக்கு வந்து நாங்கள் தக்ஷயை கூட்டிகிட்டு வந்து மாலுக்கு போகிறோம். ஏடா போகிறோம்? ரொம்ப நாளாக நான் என்கிட்ட கேட்டுட்டு இருந்தேன் மாமா மாலுக்கு கூப்பிட்டு போங்கன்ட்டு. ஸோ ஃபைனலி இன்னைக்கு மாலுக்கு ஒரு பிளானை போட்டாச்சு. தக்ஷய் மாமா விளாக் டெய்லி பார்க்குறியா? நீ பார்க்குறியா சும்மா சொல்றியா? அம்மா பார்க்குறாளா? அம்மா பார்க்கலையா? ஏன்? அம்மா வீட்டில் இருக்கும்போது பார்ப்பியா? அம்மா பார்க்க மாட்டாளா? பார்த்தீங்களா எங்கள் அக்கா டெய்லி விளாக் பார்க்க மாட்டாளாம். அவர்கிட்ட போய் கேட்கணும் என்ன ஏதுன்ட்டு. நான் கூட டெய்லி பார்த்துட்டு இருக்கிறான்னு நினச்சேன். அம்மா பார்க்குறாங்களாம், அம்மா அப்பா பார்க்குறாங்களாம், பட் அக்கா பார்க்க மாட்டாங்களாம். மாட்டி விட்டான் தக்ஷய். அம்மாவை மாட்டி விட்டியாடா. வேதாந்த் என்னடா பண்ணுறான்? பார்க்கும்போது தூங்கிடானா? குட்டி பையன்ல அதான் சாப்பிட்டுட்டு பால் குடிச்சிட்டு தூங்கிடான் அவன். நம்ம வேதாந்தையும் கொஞ்சம் பெரிய பையனானா நான் அவனையும் கூட்டிகிட்டு மாலுக்கு போவோம் சரியா? வேதாந்த் ஆக்சுவலாக நிறைய பேர் வேதாந்த் தெரியாது, சில பேருக்கும் புதுசாக வந்தவங்கலாம் தக்ஷய் வந்து எங்கள் அக்கா பையன். வேதாந்த் வந்து அவனும் அக்கா பையன் தான். அவன் சின்னவன், இவன் பெரியவன். நீங்கள் வந்து என்னை ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும் தக்ஷயை. ஏன்னா இன்ஸ்டாகிராம்லாம் அவங்க கூட வீடியோ ஃபோட்டோலாம் போட்டுருக்கிறேன். ஆனால் இப்போ புதுசாக வந்தவங்களுக்கு மேபி தெரிஞ்சிருக்காது. ஸோ எஸ் அவங்களாம் தெரிஞ்சுக்கோங்க. ஹாய் சொல்லு எல்லாருக்கும். ஹாய் சொல்லு. நீ யாருன்னு சொல்லு. ஸ்கூல் எவ்வளோ நாள் லீவு தக்ஷா உனக்கு? 10 வருஷம் லீவா? 10 வருஷம் லீவா? வருஷம்னா என்ன? 10 வருஷம்னா 10 இயர்ஸ் தக்ஷி. 10 வருஷம் இருக்காது. 1 மந்த் லீவா? பார்த்து கார் ஓட்டணுமா? சரி ஓகே நான் பார்த்து கார் ஓட்டுறேன். நல்ல விவரம் தக்ஷி. ஆனால் சின்ன வயசுலேருந்தே அப்படி தான். வீட்டில் குட்டி பையனாக இருக்கும்போதே டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டான். அப்பயே நல்லா விவரமாக பேசினான். நல்ல சுட்டி அங்கிட்ட இருந்து ஓடிக்கிட்டு. நாங்கள் பசங்களாம் ஆஃபீஸில் இருப்போம், எப்போவுமே அங்கேயே தான் அவன் சுற்றிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் அந்த கனடா கேப்பில் தான் அவங்க கூட பெருசாக டைம் ஸ்பெண்ட் முடியாமல் போய் அது முன்னாடிலாம் ஒரு மாதிரி ஜாலியாக இங்கே வந்துட்டு வீட்டில் இருப்பான், வீட்டிலேருந்து இங்கே வருவான். அது மாதிரி ஃபன்னாக ஜாலியாக இருக்கும். உள்ளே போயிட்டு ஷூ அவுத்துரு.
ஏய் வாப்பா, என்னப்பா? தக்ஷி யாரு தெரியுதா இது? யாரு தெரியுதா? யாரு? கையை கொடுங்க, கட்டி பிடிங்க. எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? என்ன நல்ல பையன் மாதிரி இருக்க. ஒரு வாரம் முன்னாடி தான் அந்த வீடியோ காமிச்சல நீ. அமைதியா இருக்கு. அப்படியா? அதனாலதான் அமைதியா இருக்கியா? சரிப்பா சரிப்பா. நான் கூட வேற என்னமோ நினைச்சேன்ப்பா. குட்டி வந்து ஏன்டா அமைதியா இருக்கேன்னு சொல்லி கேட்டான். அதுக்கு வந்து அவன் சொல்றான் அத்தைக்கு வந்து கை வலிக்கும், அதனால பேசாம அமைதியா இருக்கணும். பத்தல விவரத்தை பத்தல. அத்தை உள்ள தூங்கிட்டு இருக்காங்க சரியா? நம்ம அது வரைக்கும் இங்க கேம் விளாடுவோம். அதான் நம்ம விளாட போறோம், கேம் விளாட போறோம். வா. யார்ரா அது? நீதான். நீதானா? அடையாளம் தெரியுதா அவனுக்கு? பாக்குற மேல பார்த்துட்டு அப்போலாம் அந்த ஆஃபீஸ் அதான் சொன்னேன்ல, அந்த ஆஃபீஸ் செட்டப்பில் என் கூடயே தான் இருப்பான். நானும் இவன் முகேஷ் எல்லாம் இருப்போம். எப்போவுமே அங்கே தான் சோஃபாவில் வந்து உட்காந்துருப்பான், விளையாண்டுட்டு இருப்பான். அவனை வந்து பென்டன் வாட்ச் வாங்கணும். நீங்கள் போய்ட்டு வாங்க, இருக்கான்னு செக் பண்ணு. கேம் விளாடுவோம். ஆமாம் ஆடுவோமா? சொல்ல நீ பண்ணு சரியா? நான் உன்னை அடிப்பேன், நீ என்னை அடிக்கணும் சரியா? ரியலா இல்ல கேம்ல. எக்ஸிபிட் இந்த எக்ஸிபிட் ஓகே. இது அமுக்குனா அடிக்கும் ஓகேவா? இது அமுக்குனா நான் அவனை அடிச்சா தான் தடுக்கும். நான் அவனை அடிக்கிறதுல அப்போ வந்து இது அமுக்கணும். இங்கே போய் ட்ரையாங்கிள் அமுக்கணும். அடிச்சிட்ட மாமாவை மேலே இருக்குமா? ஸ்டேஜ் மேலே இருக்குமா? வா வா. அதை சொல்லு. ஹாய் சொன்னாய். அவளுக்கு சாப்பிடுது அப்படிலாம் வைக்கிறா. எடுத்துக்கோ சொல்லு. பிச்சு எடுத்துக்கோ, கையில் எடுத்துக்கோ. இது பிச்சோ தெரியும் உனக்கு தெரியாததா? இங்க வேற பிச்சோ. இது வந்து தக்ஷை. அடடடா. என்னடா பிச்சுவையும் மாலு கூட்டு போகணுமா? தந்தானே நானே தானே தந்தானோ. யாரு? அச்சோ ஊட்டில வர்றா பாரு. சரி கூட்டு போகலாம், மாலை கூட்டு போகலாம் பிச்சு சரியா? ஓகே குட் பாயா இருக்கியா? ஆக்சுவலாக நாங்கள் எதுவுமே சொல்ல. பிச்சு இப்போ வந்தா தக்ஷையே இல்லை மாமா பிச்சுவையும் மாலுக்கு கூட்டு போகலாமா, பாவம் இல்லை அவ அப்படின்றான். ஊட்டி விடுறான். ஸ்டார்ட்லடா தேங்க்யூ சொல்லு பிச்சோ. யாரோட மருமகன்? தேங்க்யூ. மாலே வாங்குற அளவுக்கு காசு இல்லை பிச்சு. கீழே அமுக்குனா தான் ஓடும். ஒருத்தன் முடியாம கிவ் அப் பண்ணிட்டான். ரெண்டு பேரும் என்கிட்ட விட்டுட்டீங்க. எப்படி ரிட்டர்ன் நீங்க வர பிளான் இல்லையா?